ஹாய் ஹலோ சகோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நான் விலாக் வீடியோ தான் போட போகிறேன். ஸோ என்னோடய பர்சனல் விலாகு மேரேஜ்க்கு அப்புறம் என் ஒய்ஃபை ஹனிமூன் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏற்காடு போனோம். உண்மையாக சொல்ல போனால் 8 மாதம் கழித்து தான் ஹனிமூன்னு ஒரு அவுட்டிங் கூப்பிட்டு போனேன். இதனாலேயே பல கழுவி ஊற்றல்கள் என் வீட்டில் நடந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி போன ஏற்காடில் நடந்த மோசமான நிகழ்ச்சியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த விலாகு எல்லாருமே பொதுவாக ஜென்ரலாக விலாகு போடுவாங்க. ஸோ நாங்கள் இப்படி போனோம் அப்படி போனோம்னு சொல்லிட்டு பர்சனல் விலாக் வீடியோலாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ நான் போட போகிற விலாகில் நான் பண்ண என்ன தப்பு நடந்துச்சு, உண்மையாலுமே இந்த ஏற்காடு ட்ரிப்பு எனக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா விலாகை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என் விலாகில் நான் பண்ண பல மிஸ்டேக்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லப்போனால் என் லைஃப் டைம்லே இதுதான் ஒரு ட்ரிப்பு அப்படின்னு நான் போயிட்டுருக்கேன். இவ்வளோ நாள் வேலை ஒர்க்கு ரெண்டு ஒன்று தான் இல்லை, அதான் எனக்கு தெரிஞ்சது இது ஒன்று தான். தமிழில் வேலை, இங்கிலீஷில் ஒர்க்கு, ஃபுல்லாக இதிலே லைஃப் போயிடுச்சு. நோ அவுட்டிங், படிப்பு, அப்புறம் ஒர்க்கு இப்படின்னே போயிடுச்சு. ஸோ மேரேஜுக்கு அப்புறமும் அப்படி இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக ஒய்ஃப் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வெளில கூட்டிகிட்டு போய் ஆகணும். பாவம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு நம்மளை அவுட்டிங் கூப்பிட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன்னே சொல்லலாம். நம்ம வீட்டை ஒழுங்காக பார்த்துக்கிற அவங்கள நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனோட என் ஒய்ஃபை அவுட்டிங் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏற்காடு கூட்டிகிட்டு போனேன். நான் கூட்டிகிட்டு போனது பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி அந்த மாதிரி போனேன். உண்மையிலுமே சரியான வெயில். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ஊர்லேயே சதம் அடிச்சிச்சு வெயில். ஸோ அந்த மாதிரி ஒரு டயத்தில் சரி நல்ல ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடு போனோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது ஊட்டி கொடைக்கானல் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே ஓவர் கூட்டமாயிடுச்சு, க்ரௌடு. பல மணி நேரம் டிராஃபிக்லேயே வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், சரி எங்கடா பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரும் போகாத ஒரு இடமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏற்காடு அவ்வளோவா ஒன்றும் ஃபேமஸ் ஆகலாம், ஆனால் அதே சமயம் நல்ல ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு இந்த விலாகுன்னு சொல்லிட்டேன்னா. இந்த ட்ரிப்பில் உண்மையிலுமே நிறையா மிஸ்டேக்கு. நானும் என் ஒய்ஃபும் நிறையா பாடுபட்டோன்னே சொல்லலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் உச்சி வெயிலில் ஏற்காடு ட்ரிப்பு போட்டது தான் என்னோடய தப்புங்க. ஆமாங்க, இங்கே வெயில் தான். எப்படி மற்ற ஊரில் வெயிலோ அதே மாதிரி தான் இங்கேயும் வெயில். நாங்கள் ட்ரிப்பு போகும்போது பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மற்ற ஊரில் வெயில்னால் இங்கே சில்னஸ்ஸு அப்படின்னு இல்லை. மற்ற ஊரில் வெயில்னால் இங்கேயும் வெயில்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெயில் டக்குன்னு தகுத்துருச்சு. ஸோ நாங்கள் போகும்போது பண்ண தப்பு ஏற்காடு ரெசார்ட்டை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் தெரிஞ்சவங்க மூலமாக. ஸோ அந்த தெரிஞ்சவங்களுக்கு சேலம் என்ட்ரி ஆனவுடனே கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்துட்ருக்கோம், இன்னும் 1 ஹவரில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாங்கள் பெண்டில் ஏறும்போதே கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண பார்த்தோம். மலைக்குள்ளே உங்களுக்கு அந்த ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஹேர்பின் பெண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு சிக்னல் கிடைக்காம போயிடும். ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது சரி உள்ளே நம்ம ரீச் ஆகிடுவோம், ஏற்காடு உள்ளே போயிடுவோம், ஹேர்பின் பெண்டெல்லாம் கடந்து அப்புறம் கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கால் பண்ணால் அங்கேயுமே செல்ஃபோன் நாட் ரீச்சபிளுங்க, அவ்வளோவா டவரே எடுக்கலை. ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி போட் ஹவுஸ் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வந்த ப்ரொசீஜரை பார்ப்போம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போட் ஹவுஸ் போனோம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்னு என்ட்ரி ஃபீஸ்ன்னு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போட் ஹவுஸில் கப்புள் போட்டு, அப்புறம் 4 பேர் போகிற போட்டு, பெடல் போட்டு, அப்புறம் ஸ்பீட் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியண்ட் வச்சுருந்தாங்க. நாங்கள் கப்புள் போட் தான் எடுத்தோம். ஸோ கப்புள் போட்டுக்கு பார்த்திங்கன்னா ½ அன் ஹவருக்கு 200 பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் 200 பார்த்திங்கன்னா
கேரண்டி, அது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து கொடைக்கானல் வந்து ஒரு சமயம் சின்ன வயசில் வந்து ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக என்னால் பெடல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து பெடல் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் கப்புள் போட்டு எடுத்துகிட்டு பெடல் பண்ணேன். என் ஒய்ஃப் சொல்லிட்டா என்னால் கண்டிப்பாக பெடல் பண்ண முடியாது, நீங்கள் தான் பெடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி விடு, இந்த இடத்துல போய் நம்ம விட்டு கொடுத்துட முடியுமா, விட்டு நான் பெடல் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கெத்தாக நானும் இறங்கிட்டேன். பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் அழுத்தவே முடியல. நாங்கள் வந்து போட்டில் வந்து ஏறுற அந்த இடத்துலையே தான் சுற்றிட்டு இருந்தோமே தவிர கொஞ்சம் கூட நாங்கள் முன்னாடி போகவே இல்லை. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து என்னால் பெடல் பண்ணவே முடியல. சரி அப்படின்னு பெடல் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன், என்னால் முடியல அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ இந்த போட் ஹவுஸில் வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களால் பெடல் பண்ண முடியும்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் மட்டும் போயிடாதீங்க. 2 பேரும் பெடல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பெடல் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து போட் ஹவுஸ் போனதுக்கு ஓகே ஒரு 2-3 செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு அடுத்து வந்து பசிச்சிருச்சு 1 மணிக்கு. சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட போனோம். என் ஒய்ஃப் வந்து சிக்கன் ரைஸ் சொன்னால், நாங்கள் 2 பேரும் வந்து டிரைவரும் நானும் வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெரைட்டி ரைஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ரைஸும் ஒரு குஸ்காவும் சொன்னோம். உண்மையாலுமே வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க. ஐயோ, பெடலை போட்டு மிதித்து நமக்கு வேர்த்து கொட்டி எப்படியாவது சரி நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நான்வெஜ் ஸ்பெஷலாக இருக்குமோ அப்படின்னு நான்வெஜ் ஹோட்டல்னு கேட்டு போய் உட்காந்து சாப்பிட்டதுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. உண்மையிலுமே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன், ஸோ இனிமேலே சுற்றியில் வந்து பார்க்கும்போது எங்கேயுமே அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஹோட்டல்ஸோ எதுவுமே இல்லை. பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போட் ஹவுஸ்கோட என்ட்ரியில் வந்து எப்படி உள்ளே வந்தோமோ அதுதான் வந்து அந்த ஏற்காட்டுக்கே நுழைவாயில் மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வழியாக தான் நான் வந்து ரெசார்ட்டுக்கு வந்தோம். ஒன்ஸ் நாங்கள் வெளியில் போனோன்னா மறுபடியும் வந்து எங்கே அந்த போட் ஹவுஸ்க்கு என்ட்ரு ஆகும்போது ஒரு ஃபீஸ் வாங்கினாங்க. ஸோ அதுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு கஞ்சத்தனம் பண்ணதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போயிடுவோம், அங்கே போயிட்டு நைட்டுக்காவது சாப்பாடை வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போகலான்ட்டு போயிட்டோங்க. ஏன்னா ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸு அந்த ஃபுட்டு இதில் வந்து சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட்குள்ளே முதல்ல வந்தோடனே நான் பண்ண வேலை சாப்பாடு கிடைக்குமாங்க மதியத்துக்கு இப்போது அப்படின்னு தான் கேட்டேன். ஏன்னா அந்த லெவலுக்கு மோசமான சாப்பாடு இருந்தேன். பட் இல்லை, நீங்கள் நைட்டுக்கு வேணால் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எங்கள் ரூம்குள்ளே ஃபைனலாக நாங்கள் என்ட்ரு ஆயாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தனி வீடு மாதிரி வந்து ஒரு கொடுத்துட்டாங்க, நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, இந்த மாதிரி வெளியில் வந்து ஒரு வாஷ் பேஷன், வெளியில் ஹாலில் தங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெளியிலே ஒரு அட்டாச் பாத்ரூமு. ஸோ அந்த பாத்ரூம் உண்மையிலுமே நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்க ரூம் உண்மையிலுமே அட்டகாசமாக இருந்துச்சு. வெளியில் ஒரு பெரிய ஹாலு ப்ளஸ் இன்வெர்ட்டர் ஸ்பெசிலிட்டி கூட இருந்துச்சு. கரண்ட்டு போனாலும் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பெட்ரூமில் உண்மையிலுமே செம்ம நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்ல பெரிய ஸ்பாஞ்ச் பெட்டோட சூப்பராக இருந்துச்சு. நல்ல திக்கான அந்த பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து உள்ளே உட்காந்து பேசுகிறதுக்கு வந்து ஒரு சோஃபா, அப்புறம் டிவி பார்த்திங்கன்னா இது ஏசி. சொல்லப்போனால் ஏற்காட்டில் எதுக்குடா ஏசி அப்படின்னு நான் கேட்டேன், எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன். பட் அங்கே அடிக்கிற வெயிலுக்கு உண்மையிலுமே அந்த ஏசி தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில். உள்ள அட்டாச் பாத்ரூமில் மெயின் பெட்ரூம் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்ரு ஃபெசிலிட்டியோட நல்லா வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு பாத்ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஹோட்டலில் ஆர்டர் போட்டாச்சு. வெளியில் போகலாமாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு தலை வலிக்குது, நம்ம நாளைக்கு வந்து வெளியில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதான் வந்து நான் தங்கியிருந்த வீட்டோட
வீடுங்கிற லாட்ஜில் வந்து தனியாக இண்டிவிஜுவல் வீடாக இருந்துச்சு. எனக்கு அது சொல்ல தெரியல, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போனதில்லை. இண்டிவிஜுவல் சிங்கிள் 1 BHK வீடு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரு 3-4 அந்த ஏற்றத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வீடு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக புக் பண்ணி நம்ம தங்கிக்கலாம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ்க்கான வந்து ப்ளே ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடம் ப்ளே ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஊஞ்சல், சறுக்கு மரம், அப்புறம் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஒரு 4-5 பேர்த்த உட்கார வச்சு ரவுண்டாக சுற்றி விட்டுறது, இந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஏரியாவில் அந்த ஹோட்டலோட காம்பவுண்ட்குள்ளே இருந்த வீடுங்க. பால்கனிலாம் வச்சு நல்ல பெரிய வீடை கூட இருந்துச்சு. ஒரு பெரிய ஃபேமிலி போச்சுன்னா உண்மையிலுமே ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். சொல்லப்போனால் நானே வந்து பால்கனியோட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் புக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நைட் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு வேறு மாதிரி இருந்துச்சு. உண்மையுமே நல்ல சில் கிளைமேட்டோட பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த பால்கனிலலாம் உக்காந்துட்டு ஸோ நம்ம அந்த ஏற்காடோட அந்த சில்னஸை அனுபவிச்சுட்டு நம்ம நல்லாவே வந்து ஒரு ரசிக்கிற மூமெண்ட்டாக இருந்திருக்கும் உண்மையாலுமே. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டு நீங்கள் பால்கனி இருந்த மாதிரி, இல்லை வந்து நீங்கள் ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி புக் பண்ணுங்கள். ஏன்னா நைட் சமயத்தில் ஏற்காடு உண்மையாலுமே வேறு மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா சில் கிளைமேட்டோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற மொமெண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம ரூம்குள்ளே வந்தாச்சு. எங்கள் ஃபஸ்ட் டே ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா 4 மணியோடு க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ அதுக்கு மேலே நாங்கள் வெளியில் போகவே இல்லை. ஃபுல்லாக சரி ரூம்லேயே இருந்துக்குவோம், இனிமேல் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, அதனால் நாங்களும் கூகுளில் அடித்து பார்த்தோம் எங்கே போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. என்னடா திடீர்னு வந்து வேலை வாய்ப்புக்கான போஸ்ட்டு காட்டுறேன்னு பார்க்காதீங்க. என்ன பண்ணுறது, 4 மணியோட எங்கள் ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. ரூமில் போர் அடிக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு கடையில் வந்து இருக்கிற எல்லா மிக்சரு, சிப்ஸு, காரா பூந்தி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சோலோவாக நடந்து போயிட்டுருக்கேன் ஹோட்டலுக்கு. ஸோ அங்கேயே வந்து ஒரு வேலை வாய்ப்பு போட்டிருந்துச்சு. ஸோ வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், காராச்சேவை வந்து நானும் என் ஒய்ஃபும் ரூமில் உட்காந்து தின்னுட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு வந்தோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட் டே ட்ரிப்போட ஈவினிங் டைம் ஸ்பெண்டிங். லோக்கல் கேபிள் டிவி சேனலில் வந்து நல்லா போட்டிருந்தான். ஸோ ஃபைனலாக எங்களோட ஃபேமிலி டின்னர் வந்து ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ஆக்சுவலாக முன்னாடியே வந்து வீடியோ எடுத்துருக்கணும், இது என்னோடய ஃபஸ்ட் லாகுங்கிறதுனால அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, தோசை, அப்புறம் டிரைவருக்கு 2 தோசை எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு ஓகே ஃபேமிலி டின்னர் நல்லா முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு அவருக்கும் வெளியில் இருந்து ஹால்லே தங்கிக்கோங்கன்னா காரில் தங்கிக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் எதுக்கு பெருசாக ஹால் இருந்துச்சு பார்த்தீங்கல்ல, ஸோ அதனால் ஹால்லே தங்கிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே சகோஸ், எங்களோட டே 2 வந்து தனி ட்ராவல் வீடியோவாக நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் பண்ண தப்பை, நான் என்ன பண்ணக்கூடாதுங்கிற தப்பையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு பாய்.